வணக்கம். இது உங்கள் குந்தி செய்திகள் தருவோம் பிந்தி. தமிழ்நாட்டு அரசியலில் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் தேவையில்லை என்று நிரூபித்தவர், துப்பினால் துடைத்துக் கொண்டு செல்பவர் திரு நன்னாரி சர்பத் அவர்கள் இன்று நம்முடன் நேர்காணல் இருக்கிறார். வணக்கம் திரு நன்னாரி சர்பத் அவர்களே. 30 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கீங்க. ஆமா, இருக்கேன். நீங்கள் பழகிய தலைவர்களோட மதிப்பெண்கள், மதிப்பீடுகள் பற்றி பேசலாமா? பேசலாம். 5 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தவர், தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தியவர், இணையத்தை கண்டுபிடிச்சவர், தமிழ் மொழியை கண்டுபிடிச்சவர், கனி மொழியை கண்டுபிடிச்சவர். இவர் யார்? ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், மதியழகனும், நாவலர் நெடுஞ்செழியனும் கட்டிக்காத்த இயக்கத்தை கரையான் புற்றுக்குள்ளே கருணாக பாம்பு வந்து புகுந்தது போல, சித்தரும்பு கூட்டத்திற்கு சிலந்தி தலைவனானது போல, தோகை விரித்தாடும் மயில் கூட்டத்திற்கு ஓனாய் வந்து புகுந்தது போல திருடர் முன்னேற்ற கழகத்தை அபகரித்தவன் இவர். என்னங்க, அவர் திருக்குறள்லாம் ஒரே எழுதியிருக்கிறாரு? ஆமா, எழுதியிருக்காரு. நான் கூட தான் எழுதுவேன். 10 தமிழாசிரியர் இருந்தால் வச்சு நான் எழுதுவேன். எழுதுது முக்கியம் இல்லை சார், வாழணும் அதுபடி. தளபதி கடற்படையின் தளபதியா, கப்பற்படையின் தளபதியா, இல்லை தரைப்படையின் தளபதியா? சார், தமிழ்நாட்டு தளபதி சார். வடநாட்டுக்காரனும் அகப்பட்டு கிடந்த தமிழ் சினிமாவை மீட்டெடுத்து தமிழன் ஒருவன் தளபதியாக மாறினான் என்றால் அது கொண்டாடப்பட வேண்டியது. அவருடைய சர்க்கார் படத்துக்காக நாங்கள்லாம் காத்திருக்கோம். சார், நான் கேட்குறது திமுக தளபதி சார். அப்படி தெளிவா சொல்லுங்க. வாத்தியார் பிள்ளை மக்கு, கலைஞர் பிள்ளை பேக்கு. என்ன சார் பேக்குன்றீங்க? 1 கோடி தொண்டர் வச்சிருக்காரு சார் அவரு. அவர் மலேசியா ஆசைப்படக்கூடாதா? ஆகலாம். எனக்கு கூட தான் ஆசை இருக்கு சார். அமெரிக்காவில் ஜனாதிபதியா ஒன்று நடக்கணும்ல. அவன் கோண வாயும், அவன் குருவி கூட்டு தலையும், அவன் குரங்கு நடையும், இவனெல்லாம் நாட்டிலே முதலமைச்சரா? அறுக்க மாட்டான் கையிலே 58 பன்னர் வாழாம். ஒருவனுக்கு எந்திரிச்சே நிற்க முடியலையாம், அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதாம். சர்க்கரை நோய் உள்ளவன் சர்க்கரை ஆலை நடத்துவது போல, மரம் ஏற தெரியாதவன் 1000 தென்னை மரங்களுக்கு அதிபராக இருப்பது போல இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு திமுக முழிக்குது. இவனுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. ஆட்டோக்காரன் போட்டோ எடுக்க வந்தால் கன்னத்தில் அறைவான், பொம்பளை பிள்ளையா இருந்தால் செல்ஃபி எடுப்பான். 3ஆம் கலைஞர், தமிழ் திரையுலகின் ஆனழகன், உலகத் தமிழரின் உள்ளங்களிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவன், தொடர் வெற்றிகளை குவித்தவன், நடிப்பிலே சிவாஜியை மிஞ்சியவன். இப்படியெல்லாம் ஆவணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போனானா. வேண்டாதுக்கு பிள்ளை பத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி ஸ்டாலின் இவனுக்கு பேர் வச்சிருக்கான். அவன் கடைசி வரை கஜினி முகமது மாதிரி. அவனாவது 14 முறை படம் எடுத்தான், இவன் படமாக எடுக்கிறான். கடைசி வரைக்கும் நடிப்பே வரல இவனுக்கு, உருப்படவே மாட்டான். 15 லட்சம் ரூபாயை நம்ம அக்கௌண்ட்டில் போட்டவர். எங்கே போட்டவர்? அவரால் போட முடியாதுன்னா அவர் பொண்டாட்டியே அவரை விட்டு போயிருச்சு. 15 லட்சம் ரூபாயை போட முடியாதுன்னு. 10 லட்சம் ரூபாய்க்கு சட்டை, 10,000 ரூபாய்க்கு பழச்சாறு, அம்பானியின் ஆசை நாயகன், அதானியின் அடிமை வீரன், கார்ப்பரேட்களின் காதலன், ஏழை தாயின் மகன். இவனுக்கு கிட்ட எனக்கு பிடிச்சதே ஒன்னே ஒண்ணுதான். அப்படி என்ன சார்? அப்படி என்னதான் பிடிச்சிருக்கு? எங்க போனாலும் 10 நாள்ல திரும்பி வந்துடுவான். ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், ஏன்டா 10 நாள்ல திரும்பி வர்றன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், கொண்டு போன துணியெல்லாம் அழுக்காயிருது, துவைக்க வந்தோம்னு. ஒருத்தன் பேசாமலே இருந்து 10 வருஷத்துக்கு எடுத்தான், இவன் பேசியே கெடுக்கிறான், மேரா படா படா தோசைன்னு. 2 தனிப்படை அமைத்து தேடும் அளவுக்கு பெரிய தீவிரவாதி சார். சென்னையிலே ஓடுகிற கூவம் இவன் வாயிலே ஓடுகிறது. இவன் பேச்சை கேட்டால் வாந்தி கூட வர மறுத்துவிடும். காவல்துறைக்கே கண்ணாம்பூச்சி காட்டுகிறவன், அகற்றப்பட வேண்டிய ஆக்டோபஸ், அழிக்கப்பட வேண்டிய கள்ளிச்செடி, புடுங்கி. சார், மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். வார்த்தை முடிக்க விடுங்க சார். புடுங்கி எரியப்பட வேண்டிய கருவேல மரம். ரொம்ப பாவம். வேங்கமவன் ஒத்தல் தான் சார் இருப்பார். வாடகையை கேட்டால் சிஸ்டம் சரியில்லைம்மா, கொள்கையை கேட்டால் தலை சுத்திருச்சும்மா, அதுக்கு மேலே கேட்டால் இமயமலைக்கே ஓடிடுவான் சார். இந்த 1 வருஷம் மட்டும் 2 படம் வருது சார். யோகி பாபு கூட தான் படம் வருது, 10 படம். அப்போ அவரை பிஎம் ஆக்கிடுவோமா? சிம்மான்சி குரங்கு சிறுத்தையாக ஆசைப்பட்டதாம், எருமை மாடு பேரணவழியை போட்டுக்கொண்டு சிகப்பாக ஆசைப்பட்டதாம், சோளக்குள்ள பொம்மை காவல்துறையில் சேர மனு போட்டதாம். அதுபோல இவன் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். கண்ணாடி கடைக்குள்ள காட்டான போறதும் தமிழ்நாட்டை இவன் ஆள்றதும் ஒன்று தான்.
குப்சுக்கு குப்சுக்கு பிக் பாஸ். இறுதி அஞ்சலியிலே கலந்து கொள்ளும் பழக்கமில்லை என்று சொல்லி அப்துல் கலாமின் இறுதி அஞ்சலியை தவிர்த்தவன், ஸ்ரீதேவிக்கு முதல் ஆளாவை நிற்பவன். இவன் பண்றதெல்லாம் சின்னமா வச்சுட்டான். கைக்குள்ள கையை விடுற மாதிரி சின்னம். 3 நிமிடத்தில் புரட்சி என்கிறான். அப்போ 5 நிமிடத்தில் தளர்ச்சியா? விஜயகாந்தாவது அரசியலுக்கு வந்த பிறகு மெண்டல், இவன் வரும்போதே மெண்டல். கொள்கையை கேட்டால் புத்தகமாக தருவேன் என்கிறான், புத்தகத்தை கேட்டால் அதை கொள்கையாக சொல்வேன் என்கிறான். இவன் எதுக்கு படம் எடுக்கிறான்னு எவனுக்கும் தெரியாது, ஏன் அரசியலுக்கு வந்திருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அரசியல் பொறுக்கி. நாட்டை கெடுக்க வந்த அமெரிக்க தூதுவன், நவீன நாரதன், சதிகார சகுனி, அரசியல் விபச்சாரி. அவனுக்கு அப்ப பேரை கேட்டா 1/2 மணி நேரம் யோசிப்பான். யோசிச்சுட்டு ஆப்ஷன் கேட்பான். முட்டு கொடுப்பதிலே முனைவர் பட்டம் பெற்றவர். வண்டியை வாடகைக்கு விடுவோருக்கு மத்தியிலே வாயை வாடகைக்கு விட்டவன். கோபாலபுரத்து கூர்கா, குடுக்கிற காசுக்கு மேலே கூவுகிற கொய்யா. தலைவர்களை பற்றி பேச அழைத்து தருதலை பற்றி பேசுவதற்கு